தொழிலாளர் நலத்துறையின் சார்பாகவும் மிக பிரம்மாண்டமான ஒரு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் கோவையில் இன்று காலை தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 295 நிறுவனங்கள் பங்கு பெறக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 20,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன. நேற்று வரை ஆன்லைன் மூலமாக ஏறத்தாழ 4,000க்கும் மேற்பட்டோர் பதிவு செய்து இன்று வேலைவாய்ப்பு முகாமிலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அதோடு ஆன்லைன் பதிவு மட்டுமல்லாமல் நேரில் வருகை தந்து தங்களுடைய பதிவுகளை பூர்த்தி செய்து இந்த வேலைவாய்ப்பு முகாமிலே பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகளை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இது மிக பிரம்மாண்டமான வேலை தேடுபவர்களுக்கும் வேலை கொடுப்பவர்களுக்கும் ஒரு பாலமாக மாவட்ட நிர்வாகமும் தொழிலாளர் நலத்துறையும் இணைந்து இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் 295 நிறுவனங்களில் தங்களுக்கான 20,000 பணியிடங்களில் தாங்கள் விரும்புகின்ற பணியிடங்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்று பெற்றிருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் இங்கு வேலை தேடி வந்திருப்பவர்கள் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலை 11 மணிக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய இளம் தலைவர் அவர்கள் காலை 11 மணிக்கு கோவை விமான நிலையத்திற்கு வருகை தந்து நேரடியாக வனத்துறையினுடைய நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்று அந்த நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு இரண்டாவது நிகழ்ச்சியாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முடிவுற்ற பணிகளை மக்களுக்கு தொடங்கி வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் பயனாளிகளுக்கு அரசினுடைய நலத்திட்டங்களை வழங்கியும் சிறப்பு சேர்க்கின்றார்கள். குறிப்பாக நாளை ஏறத்தாழ 38 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் 66 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் 229 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை 39,494 பயனாளிகளுக்கு வழங்கியும் சிறப்பு சேர்க்கின்றார்கள். பொதுவாக நீங்கள் ஒரு கருத்தை பார்க்கணும், வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்று வித்தியாசம் பார்க்காமல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்களும் தொடர்ந்து கோவைக்கு வருகை தந்து அரசினுடைய திட்டங்களை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதில் அறிவிக்கப்பட்ட